யுகங்கள் மாறும்போது யுத்த முறைமைகளும் மாறுகின்றது. ஆதி மனிதர்கள் சண்டையிட கூர்மையான கற்களையும் தடிகளையும் பயன்படுத்தினாங்க. ராஜாக்கள் காலத்தில் யுத்தம் செய்ய வாள், வில், ஈட்டின்னு உலோக ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் துப்பாக்கி, பீரங்கி பயன்படுத்தினாங்க. கடந்த கால யுத்தங்களில் தானியங்கி துப்பாக்கி, ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க. இப்போது நோய் பரப்பும் கிருமிகளையும் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாங்க. உலக யுத்த சரித்திரத்தின்படி யுகங்கள் மாறும்போது யுத்த முறைமைகளும் மாறியிருக்கிறது. அதுபோலவே வேதத்திலும் பழைய ஏற்பாட்டின் யுத்த முறைமைகள் வேறு, புதிய ஏற்பாட்டின் யுத்த முறைமைகள் வேறு. சூனியக்காரிகளை, அஞ்சனம் பார்க்குறவங்களை, குறி சொல்லுகிறவங்களை உயிரோடு வைக்க வேண்டாம்னு சொன்னது பழைய ஏற்பாடு. குறி சொல்லுகிற ஆவியை மட்டும் துரத்தி அந்த பெண்ணை உயிரோடு வச்சது புதிய ஏற்பாடு. கர்த்தரே தெய்வம்னு நிரூபித்து பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி கொன்னது பழைய ஏற்பாடு. எபேசுவில் இருந்த மாய வித்தைக்காரர்களில் அநேகரை மனம் திரும்ப செய்து அவங்களுடைய மந்திர புத்தகங்களை அவங்களே சுட்டெரிக்க வச்சது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் நடந்ததால் மனுஷங்க ரத்தம் சிந்தி யுத்தம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எதிர்த்து பரிசுத்த ஆவியானவரின் சேனைகளாகிய நாம ஆவியில் யுத்தம் செய்கிறோம். வரப்போகிற கடைசி நாட்களில் பொல்லாத சாத்தானின் சேனைகளோடு தேவனுடைய தூதர்களின் சேனை நேரடியாக யுத்தம் பண்ணும். அந்த யுத்தத்தில் நாமும் தூதர்களோடு இணைந்து யுத்தம் செய்வோம். ஒரு ராஜா பக்கத்து ராஜ்யத்தின் எல்லைகளை சொந்தமாக்கணும்னா அந்த எல்லைகளை காக்கிற சேனைகளோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தணும். அதுபோலவே நாம் இருக்கிற எல்லைகளை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றணும்னா அங்கே இருக்கிற பிசாசுகளை துரத்தணும். பிசாசுகளை துரத்தும் போது அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும்னு இயேசு அறிஞ்சதினால கடைசி வர அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்தார். தன் சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்த வல்லமை அதிகாரமும் கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து அவங்க பிசாசுகளை துரத்துறதை கேட்டு களி கூர்ந்தார்னு பைபிள் சொல்லுது. பிசாசை துரத்துற ஊழியம் பழைய ஏற்பாட்டில் தாவீது மட்டும்தான் செஞ்சார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் பிசாசை துரத்த தாவீதின் குமாரன் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் பிசாசுகளை துரத்தும் போதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குறோம். நம்ம ராஜாவுக்காக களத்தில் நிற்க நாம் ஆயத்தம்னா யுத்தம் செய்ய நமக்கு வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தை அவரே நமக்கு கொடுத்து அவருடைய சத்துவத்தின் வல்லமையால் பலப்படுத்துவார். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடிப்போவான். தேவனுடைய ராஜ்யம் தேசத்தில் பரவும்.